வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுக்கிறீங்க. அந்த கொஷினுக்கு எல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? வீடியோ வந்து 15 மினிட்ஸுக்கு மேலே ஓடாத மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதான் நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரு 30 நிமிஷம்லாம் 1 மணி நேரம் கூட வீடியோ போடுங்க. பட் அந்த 1 மணி நேரம் 30 நிமிஷம்லாம் நம்ம வந்து வீடியோ போட்டோம் அப்படின்னா யாருமே வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்கறது இல்லை. அதனால் நம்ம வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதனால தான் ஓகே இப்போ டைரெக்டாக வந்து கொஷினுக்கு போயிடலாம். விக்னேஷ் ஃப்ரம் திருச்சி என்ன கேட்டிருக்கிறாருன்னா, சார் கேன் யூ ஷோ யுவர் கரண்ட் போர்ட்ஃபோலியோ ஜென்யூன்லி அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஜென்யூனா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், நான் வந்து மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது எங்கே அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் தான். அதுவும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதுவும் நான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். போர்ட்ஃபோலியோலாம் வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் காட்ட முடியாது, சம் டிஸ்க்ளைமருக்கு உட்பட்டு. நான் மேக்ஸிமம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது நாஸ்டாக் ஃபண்டு. இந்த நாஸ்டாக் ஃபண்டில் தான் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டில் ஆல்மோஸ்ட் 60% ஆக்குப்பை பண்ணியிருக்குது. மீதி இருக்கிற 40% நம்ம இந்தியன் ஃபண்டு. அந்த இந்தியன் ஃபண்டுலேயும் வந்து மிட் கேப், அதாவது மோத்திலால் ஓஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப், கோட்டக் மல்டி கேப், அதுக்கடுத்ததாக வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப், அப்புறம் மல்டி அசெட். இந்த 4-5 ஃபண்டில் வந்து அப்புறம் எஸ்பிஐ மிட் கேப், இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபண்டு. இதில் வந்து ஒரு 40% இருக்குது. 60% நாஸ்டாக் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஐசிசி ப்ரூடென்ஷியலில் விட்டுருந்தாங்க. 10 ருபீஸுக்கு என்ஏவி விட்டுருந்தாங்க. அது வந்து 9 ருபீஸுக்கு வந்துச்சு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஐ திங்க் 2021 நினைக்கிறேன். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய யூடியூப் சேனல்லையும் நான் சொல்லியிருக்கிறேன், நாஸ்டாக் ஃபண்டை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய பேச்சை கேட்டு நிறைய பேர் வந்து நாஸ்டாக் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு. 9 ருபீஸில் பண்ணேன், 8 ருபீஸில் பண்ணேன், 7.7 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போவும் நான் வந்து பண்ணினேன். அதாவது எஸ்ஐபிலையும் பண்ணிக்கிறேன், லம்சம்மாவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதனுடைய என்ஏவி நியர்லி 20 ருபீஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ வந்து நான் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக மாறினதுக்கப்புறம் செபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் சம் ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஸ்டாக்லேயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட்டு 5 to 6 மந்த்தாகவே ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இன்ட்ராடே பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். அது வந்து செபிக்கு நான் வந்து எவ்ரி ஃபினான்ஸ் இயரில் வந்து நான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்ட்ராடே கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் நான் பண்ணிகிட்டு இருக்குது. நான் வாங்கின முதல் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான் வாங்கினேன். இப்போ அது வந்து நியர்லி 20% ரிட்டர்னில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வாரி எனர்ஜி வாங்கி வச்சுருக்கிறேன், என்பிசிசி வாங்கியிருக்கிறேன், மகாராஷ்டிரா பேங்க் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக கரூர் வைஸ்யா பேங்க், அதாவது தீபாவளி ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருந்த 240 ரூபாய்க்கே நம்ம அந்த டைமில் நான் வாங்கியிருக்கிறேன் கரூர் வைஸ்யா பேங்க்கு. ஸோ அப்புறம் என்ஹெச் நாராயணா ஹிருதாலயா வாங்கி வச்சுருக்கிறேன். நான் வச்சுருக்கிற ஸ்டாக்லேயே வந்து மைனஸில் டவுனில் இருக்கிறது நாராயணா ஹிருதாலயா மட்டும்தான் டவுனில் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். மீதி எல்லாமே வந்து க்ரீனில் தான் இருக்குது. பட் நாராயணா ஹிருதாலயா அது வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னொரு 100 ரூபாய் 200 ரூபாய் இறங்கினாலும் அக்யூமுலேட் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஃபார் லாங் டேர்முக்கு. ஓகேங்களா? நான் வந்து அதை இன்ட்ராடே பண்ணக்கூடாதுங்க. நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து 15 நாளைக்கு முன்னாடி என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடாது. அந்த ஸ்டாக் நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா செல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடாது. அதனால் செபியோடைய கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு ஸ்டாக்கில் சம் அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். பட் மேக்ஸிமம் மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டுருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து பிரபாகரன் தேனி மாவட்டத்திலேருந்து கேட்டிருக்கிறாரு, சார் எனது கேள்வி, 100 ரூபாய்க்கும் குறைவாக உள்ள நல்ல ஃபண்டமெண்டல் மற்றும் எதிர்காலத்தில் நல்ல வளர்ச்சி உள்ள 10 ஸ்டாக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற 10 ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படின்னா, நான் லாஸ்ட் இயர் தீபாவளியில் நான் சொல்லியிருந்தது மகாராஷ்டிரா பேங்க். 50 ரூபாயில ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 48 ரூபாயா 50 ரூபாயில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். மகாராஷ்டிரா பேங்க் வாங்கி வைங்க லாங் டேர்முக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்தா வந்து என்பிசிசி, அதாவது 120 ரூபாய் என்னமோ இருந்துச்சு, இப்போ வந்து 100 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. 96 ரூபாய் 97 ரூபாயா இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது
29th January 2026. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. இது வந்து ஃபார் லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கலாம். அதுக்கடுத்து வந்து NHPC. இது வந்து நியர்லி வந்து 78 ரூபீஸ் ஆர் 79 ரூபீஸ் இருக்குது. இது வந்து ரினியூபிள் எனர்ஜியில் இருக்கிற ஸ்டாக்கு. இதை வந்து நீங்கள் வந்து ஃபார் லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கலாம். அதுக்கடுத்தா வந்து NMDC லிமிடெட். இது 81 ரூபீஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். அதுக்கு அடுத்ததாக IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 50 ரூபீஸ் அரௌண்ட் இருக்குது. இந்த ஸ்டாக் ஃபார் லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கலாம். அதுக்கடுத்து வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இப்போ நியர்லி 92 ரூபீஸ் ஆர் 93 ரூபீஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வந்து ஃபார் லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கலாம். அதுக்கடுத்து வந்து சுஸ்லாம் 46 ரூபாய் இருக்குது. ஃபார் லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து NTPC கிரீன் எனர்ஜி நியர்லி 92 ரூபீஸ் இருக்குது. ஃபார் லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்லாம் வாங்கி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து 100 ரூபீஸுக்கு கீழே இருக்கிற ஸ்டாக்கு. ஃபார் லாங் டேர்முக்கு, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு இந்த ஸ்டாக் வந்து வாங்கி வைக்கலாம். ஆனால் இதில் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நீ கண்ணை மூடிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குதுன்ட்டு போயிடக்கூடாது. அந்த கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் எவ்ரி 3 months ஒன்ஸ் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு வேளை வந்து ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம்லேயே அவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா வேறு ஸ்டாக்குக்கு நீங்கள் வந்து ஷிஃப்ட்டும் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உடன்படுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து நீங்கள் ஃபார் லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து தினகரன் ஃப்ரம் சென்னையிலேருந்து கேட்டுக்கிறாரு, லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? லாங் டேர்ம் பிளான் பண்ணிவிட்டு 2 மாதத்தில் 20% ப்ராஃபிட் வந்தால் விற்றுட்டு வெளியே வந்துடலாமா? இது சரியான முடிவா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நிறைய பேர் அது மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஸ்டாக்கில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும், அது அவங்க வந்து 10% 20% ரிட்டர்ன் வந்தோடனே செல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது 40% 50% இருக்குது. ஸோ நிறைய ஸ்டாக் இந்த மாதிரிலாம் இருக்குது. லாங் டேர்ம் அப்படின்னா நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 வருஷம் டார்கெட்டை தான் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அந்த நடுவில் வந்து 20% ஏறுது 30% ஏறுதுன்னு விற்றுட்டு வரக்கூடாது. ஸோ இந்த 2 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து வந்து கோபி ஃப்ரம் சென்னையிலேருந்து கேட்டுக்கிறாரு, எனக்கு 2 கேள்விகள். ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஏறுவதற்கு ட்ரேடர்ஸ் எல்லோரும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுவதாலா இல்லை ஸ்டாக் பை செல் பண்ணுவதாலா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இப்போ வந்து காலம் வந்து கலிகாலம் ஆகிப்போச்சுன்னு வச்சுக்காங்களேன். அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் ஏறினா தான் ஆப்ஷன் ஏறணும், ஸ்டாக் ஃபியூச்சர் ஏறணும். ஆனால் இப்போ வந்து காலம் கலிகாலம் ஆனதுனால இப்போ ஜான் ஸ்ட்ரீட் என்ன பண்ணாங்க, ஆப்ஷன் எல்லாம் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு நிறையா குவான்டிட்டி வாங்கிட்டு மார்க்கெட்டை ஆர்டிஃபிஷியலாக ஏற்றுனாங்க. இங்கே ஆப்ஷன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. மார்க்கெட்டு மேலே போனோடனே புட் ஆப்ஷன் ஹெவியாக வாங்கினாங்க, கால் ஆப்ஷன் ஹெவியாக செல் பண்ணாங்க. இங்கே இண்டெக்ஸில் இருக்கிற மெயின் ஸ்டாக் வந்து செல் பண்ண ஆரம்பித்தாங்க. இண்டெக்ஸ் இறங்குச்சு. அப்போ புட் ஆப்ஷனை வாங்கினது விலை ஏறிச்சு, கால் ஆப்ஷன் செல் பண்ணினது விலை குறைஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஜான் ஸ்ட்ரீட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து காலம் கலிகாலம் ஆயிடுச்சு. ஃபியூச்சர் மூவ்மெண்ட்டு ஆப்ஷன் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ வந்து ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் பேசிக் என்ன அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷனும் சரி ஃபியூச்சரும் சரி. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கொஷின் கரெக்டான கொஷின். பட் இப்போ காலம் கலிகாலம். அதுக்கடுத்தா வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரே நேரத்தில் கால் அண்ட் புட்டு வாங்கினால் 1 வீக் கான்ட்ராக்ட் முடிவதற்குள் லாஸ் வராமல் ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டுக்கிறாரு. அதாவது கால் அண்ட் புட்டு அட் த மணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரீமியம் வந்து அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருக்கும். அந்த ப்ரீமியத்தை பே பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு வாரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்செக்ஸ் 82,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 82,000 கால் அண்ட் புட்டு வாங்குறீங்க. வீக்லி எக்ஸ்பைரி தேர்ஸ்டே முடியுது, ஃப்ரைடே அன்னைக்கு வாங்குறீங்க. அப்போ ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து கால் அண்ட் புட் ரெண்டுமே சேர்ந்து ஆல்மோஸ்ட் 700 ரூபீஸ்லேருந்து 900 ரூபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்காங்க. சென்செக்ஸு இங்கே வந்து 83,000க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இல்லை அப்படின்னா 81,000க்கு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு 2-3 நாள் உங்களுக்கு வந்து 82,000க்கு மேலே இங்கேயுமே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டு வரும். உங்களுக்கு வந்து லாஸ் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ வயலண்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே அட் த மணியில் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். பட்
ஏதாவது இந்த பிக் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? பட்ஜெட் இல்லைனா எலெக்ஷன் நியூஸு இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இந்த மாதிரியான டைமில் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க. அதாவது வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ, அது செகண்ட் வீடியோ நான் போட்டிருக்கிறேன். என்ன வீடியோ போட்டிருக்கிறேன்னா, எக்ஸ்பிரி டேல லாங் ஸ்ட்ராடல் எப்போ வந்து பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு கோல்டன் வீடியோன்னு சொல்லலாம். 2,50,000 வியூஸ் பக்கமாக வந்திருக்குது. ஆக்சுவலாக அதாவது எக்ஸ்பிரி டேல ஆஃப்டர்நூன் 1:00 ஆர் 1:30 அரௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் குறைஞ்சிருக்கும். அந்த டைமில் அடுத்த மணி கால் அண்ட் புட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது எந்த மாதிரியான கண்டிஷனில் அது வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஓல்டஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள். இல்லைன்னா டாப் வியூ அப்படின்ட்டு ஆப்ஷனில் போய் பாருங்கள். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது 2500 ரூபீஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டிருப்பேன். அதில் போய் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து கணேஷ் ஃப்ரம் வேலூர்லேருந்து கேட்டுக்கிறாரு. ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதும் நம்மளுடைய நம்பர் எப்படி இந்த கால்ஸ் கொடுக்குறவங்களுக்கு ஷேர் ஆகுது? டெய்லி கால்ஸ் வருது. இந்த மாதிரி வந்து நான் வந்து 40K லாஸ் பண்ணிட்டேன் வித்தின் 2 வீக்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கேயுமே வந்து ஒரு ப்ரைவேசி கிடையாதுங்க. நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே வந்து கொடுத்துட்றீங்க. அங்கேருந்து ஒர்க் பண்ணுற அங்கே ஸ்டாஃப் மூலமாக வந்து வெளியே போகுது. இது வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஏஞ்சல் ஒன்லையோ இல்லை ஜீரோதாலையோ இல்லை அப்படின்னா சாய்ஸ்லேயோ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸா உங்களுடைய டேட்டாலாம் லீக் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே லீக் ஆகுது. ப்ரைவேட் ஆஃபீஸில் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்ங்க யாராவது இந்த கால்ஸ் ப்ரொவைடர்கிட்ட என்கிட்ட ஒரு 1000 நம்பர் இருக்குது வாங்கிக்கா அமௌண்ட் கொடு அப்படின்னு சொல்லி டேட்டாவை சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து வரிசையாக எல்லா இடத்துக்குமே போயிடும். ஓகே, அதுக்கடுத்து வந்து குணா ஃப்ரம் விடிஎம். விடிஎம்னா எந்த ஊருங்க தெரியல எனக்கு. விச் இஸ் பெஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நீங்கள் வந்து எது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் சிபிஆர். அதுக்கப்புறமா வந்து தேர்டு இண்டிகேட்டராக வந்து என்னுடைய மைண்டு சரின்னு சொல்லிச்சுன்னா அதை யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்தா வந்து ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஐடி இருந்தது. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல 10 ஸ்டாக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. 10 ஸ்டாக் இல்லைங்க, 12 ஸ்டாக் சொல்லிக்கிறேன். 2025 தீபாவளி ரெக்கமெண்டேஷனில் போய் பாருங்கள். 12 ஸ்டாக் சொல்லிக்கிறேன். அது எல்லாமே வந்து எல்லாமே செலக்ட் பண்ண ஸ்டாக் தான். அதில் போய் பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்ததாக வந்து ராஜ்குமரன் மோகன் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துடுது. சார் நீங்கள் சொல்கிற ஃபீஸ் வாங்குற மாதிரி சேனல்ஸ் இருக்குது, அது உங்களுடையதா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது நாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய சேனல் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இருக்குதுங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 செகண்டு என்னுடைய ஃபேக் ஐடியில் எது இதில் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பேன். அதாவது என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி டெலகிராமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் பங்கு மார்க்கெட்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஐடி வரும். ஃப்ளையிங் கால்ஸ்னு போட்டிங்கன்னா ஒரு 10 ஐடி வரும். அதில் எல்லாமே வந்து என்னுடைய ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுலேயுமே போயிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடாதீங்க. அதில் வந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான பேர் வழியும் இருக்கும். அதுக்கப்புறமா ஆப்ஷன் அலர்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு காலையில் 5000 போட்டிங்கன்னா சாயந்தரம் 10,000 அந்த மாதிரியான ஐடி எல்லாமே இருக்குது. என்னுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணி அதில் எதுலேயுமே போயிட்டு பேமெண்ட் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரியான சேனலில் இருந்தீங்க அப்படின்னா வெளியே வந்துடுங்க. என்னுடைய அஃபீஷியல் டெலகிராம் சேனல் ஐடி இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன் அப்படின்ட்டு இருக்கும். அப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8300683884க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனல் ஐடியை வந்து நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறேன், ஆப்ஷன் ட்ரேட் பேக்கேஜ் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேக்கேஜ்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல போயிட்டு பேமெண்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஸ்டாக், அதாவது இந்த ஃபேக் ஐடியை வச்சு நான் வந்து சேலம் சைபர் கிரைம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. எஃப்ஐஆர் காப்பி வாங்கி வச்சு. அதனால வந்து அவங்க எந்த ஆக்ஷனும் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் எஃப்ஐஆர் காப்பி என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஃபேக் சேனலில் போயிட்டு தயவு செஞ்சு யாரும் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து முருகேஷ் சிவன் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருது. என்னுடைய போர்ட்ஃபோலியோ 8 இறங்கினால் வேகமாக கீழே இறங்குது, ஏறினால் ஏற மாட்டேங்குது.
அப்படின்னு போட்டிருக்கிறாரு. நல்ல பங்குகளே வச்சிருங்க. நல்ல பங்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஏறும்போது கண்டிப்பா ஏறுங்க. அதாவது நிஃப்டி 50ல நல்ல ஒரு ஸ்டாக் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா. பட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்க வந்து ரிவ்யூ பண்ணணும். பட் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வச்சுக்கிட்டு நிஃப்டி இன்னைக்கு 200 பாயிண்ட் ஏறிடுச்சு. என்னுடைய ஸ்டாக்லாம் இது ஏறல அப்படின்னா, நீங்க அத நிஃப்டி பார்க்கக்கூடாது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஏறிச்சா, இல்ல மிட் கேப் இண்டெக்ஸ் ஏறிச்சான்னு தான் நீங்க பார்க்கணும். அதனால வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக் எல்லாம் வந்து எதுல இருக்குதுன்னு பாருங்க. அண்டர் வேல்யூல இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து எக்ஸிட் ஆயிடுங்க. ஒரு நல்ல வேல்யூவான ஸ்டாக்ல வந்து என்டர் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மெனி கொஸ்டினுக்கு இந்த வீடியோல ஆன்ஸர் பண்ணிட்டேன். நான் கொடுத்த ஆன்ஸர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.